அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சம்திங் டாக் ஒன்று சேனலுக்கு வரவேற்க பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நம்ம கூட நம்ம அருண் இருக்கார். இன்றைக்கி நம்மளோட செஷன் எக்ஸலோடைய செகண்ட் பார்ட்டு. அருண்ஜி வணக்கம். வணக்கம் பிரபா. பிரபாகர், இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லுக்அப் அண்ட் வி லுக்அப் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு காமனான ஃபங்க்ஷன். எல்லா ஆர்கனைசேஷன்லயும் அது யூஸ் பண்றாங்க. அதோட பேசிக்ல வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வி லுக்அப் அப்படின்றது பார்ப்போம். வி லுக்அப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல் ஒரு டேட்டா டேபிள் ரேஞ்சில இருந்து பர்டிகுலரா ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு வந்து VLOOKUP யூஸ் பண்றோம். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு VLOOKUP எந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஜான்சன் நேம், இந்த நேம் ஃபைண்ட் பண்ணணும், கமா எந்த ரேஞ்சில் நான் இந்த டேபிள் ரேஞ்ச் இருக்கு அந்த ரேஞ்சை நான் டோட்டலா செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா ஓகே 0 அதாவது சாரி ஓகே 2,0 ரெண்டாவது காலம் அல்ல அந்த ரேஞ்சில எனக்கு ரெண்டாவது காலம் கமா 0ன்னு கொடுக்கறது வந்து அதுக்கு ரேஞ்ச் அது எக்ஸாக்ட் வேல்யூ அப்படியே ஃபைண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஜான்சன் அங்க ஜான்சன் இருந்தா ஜான்சன் நேம் கரெக்டா ஃபைண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். 0ன்னு கொடுக்கறது அது மாதிரி அந்த ஃபார்முலா கழுத்துங்களா, அந்த ஃபார்முலா எழுத்துங்க. இப்போ போட்ட ஃபார்முலா H7ங்கிறது வந்து இந்த இடத்துல அச்சு காலத்தில் என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் எடுக்கிறதுக்கு ரைட்டுங்களா. C4ங்கிறது இங்க நம்ம ஏற்கனவே டேட்டா வச்சிருக்கோம். நம்ம சி காலத்துல டி காலத்துல நம்ம டேட்டா வச்சிருக்கோம். டேபிள் ரேஞ்ச் அந்த டேபிள் ரேஞ்ச் C4ல இருந்து C9 வரைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி D9 வந்துட்டு C9 வந்துட்டு கமா 2,0ங்கிறது வந்து என்ன மீனிங்? அது 2,0 ரெண்டாவது காலம். 2 ரெண்டாவது காலம். இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்க டேபிள்ல எனக்கு ரெண்டாவது காலம் ஸ்கோர். அது ஸ்கோர் ரிட்டர்ன் பண்றதுக்காக நான் ரெண்டாவது காலம் 2ன்னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா. 0ன்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அந்த என்ன நேம் ஃபைண்ட் ஆகுதோ அந்த நேம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இல்லனா 1ன்னு நான் கொடுக்கலாம். 0 ஆர் 1ன்னு கொடுப்போம். 1ன்னு கொடுத்தா அப்ராக்சிமேட்டா எனக்கு வேல்யூ ஃபைண்ட் ஆகும். 1ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80%ல இருந்து 90%க்கு ஒரு கிரேடு தரும், 90%ல இருந்து 100% ஒரு கிரேடு தரும் அப்படின்ற வரும்போது அந்த இடத்துல அப்ராக்சிமேட் ரேஞ்ச் நம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது அப்ராக்சிமேட் ரேஞ்சுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து அந்த 0 and 1. 1ன்னு நான் கொடுத்தா எனக்கு அந்த அப்ராக்சிமேட் வரும், 0ன்னு கொடுத்தா எக்ஸாக்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ. ஓகேங்களா. இது வந்து VLOOKUP. இது அடுத்து வந்து XLOOKUP. XLOOKUPன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸ்டா யூஸ் பண்றது. அது இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு XLOOKUP. இதுலயும் அதேதான் நேம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த நேம் ஃபைண்ட் பண்ண போறோமோ அந்த நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எந்த ரேஞ்ச் லுக்அப் ரேஞ்ச் எனக்கு இங்க இருக்க நேம்ஸ் அது டோட்டலா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா ரிட்டர்னா எந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணணும் அந்த வேல்யூ வந்து நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இதான் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேங்களா. இப்படி நான் கொடுக்குறேன். இது கொடுத்த பிறகு என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு அதே வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுலயும் 81 தான் வருது, இதுலயும் 81 தான் வருது. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா VLOOKUPன்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக், அது கான்ஸ்டன்டா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து மாறாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து VLOOKUPல நான் ஃபைண்ட் பண்ற நேம் வந்து ஃபர்ஸ்ட்ல தான் வரணும். ஜேசன் நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும். அது ரிவர்ஸ் ஆர்டர்ல ரைட் சைடுல மாறாது. ஆனா XLOOKUPல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டாட்டிக் கிடையாது. நான் நேம் வந்து எங்க எடுத்துட்டு வந்து வச்சாலும் அந்த வேல்யூ எனக்கு வந்து ஃபைண்ட் ஆகும். ஓகேங்களா. அந்த காலம்ல இருக்கிறது மட்டும் போதும். ஸோ XLOOKUP வந்து கொஞ்சம் டைனமிக் ஆனது, VLOOKUP அந்த ஒரு டைனமிக் இல்லை, ஸ்டாட்டிக் ரைட்டுங்களா. ஸ்டாட்டிக் VLOOKUP XLOOKUP. ஆமா ஓகே ஓகேங்களா. இதே வந்து இதுலயே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம அந்த ஏன்னா VLOOKUPன்ற வேல்யூ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கறது வந்து வேல்யூ எடுத்து தரும். XLOOKUP வந்து எனக்கு செல் ரேஞ்ச் மட்டும்தான், செல் ரேஞ்ச் எடுத்துட்டு வந்துடும். அந்த செல் எங்க இருக்கு அப்படின்றது டீடைல்ஸும் என்னால ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது ரெஃபரன்ஸ் நம்ம பாக்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்க செல்ஸ் போட்டுட்டு செல்லோட அட்ரஸ் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து
ஏதாச்சும் ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அனுஜி அந்த ரெஃபரன்ஸ் போட்டிங்க இல்லையா, அது மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்கள். கொஞ்சம் இதாகிடுச்சு, வாய்ஸு ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் அந்த ஓகே. ரெஃபரன்ஸ்லேருந்து. ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆ ரெஃபரன்ஸ் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம VLOOKUP-க்கும் XLOOKUP-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே VLOOKUP-ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த செல்லோட வேல்யூ எடுத்துட்டு வந்து தரும். ஓகே அது லொகேஷன் எனக்கு என்னன்றது எடுத்துட்டு வந்து தராது. ஓகே அதுக்கு தான் வந்து XLOOKUP யூஸ் பண்ணுவோம். ஓகே இதை வச்சு நம்ம லொகேஷன் வச்சுட்டு அந்த செல் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க கூட ட்ரை அது பண்ண நம்ம யூஸ் முடியும். பண்ணிப்போம். ஏதாவது ட்ரை ஃபங்க்ஷன் யூஸ் அதுக்கு பண்ணிக்கலாம். ட்ரை ஓகே பண்ணலாம். ஓகே அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஓகே ஈக்குவல் டு ஆ அதுக்கு வந்து செல் ம் போட்டுட்டு இந்த XLOOKUP-ஓட ஃபங்க்ஷனை நான் வந்து என்டர் பண்றேன் ம் 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 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ம் அதுக்கு முன்னாடி செல் அட்ரஸ் வேணும். எனக்கு அட்ரஸ் ஓகே. செல் என்ன வேணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே டாட் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டு தான். ஓகே பேக்கெட் உள்ள வச்சிருக்கு. இப்போ எனக்கு செல் ரெஃபரன்ஸ் எனக்கு வந்துடும். ஓகே இதுல வந்து நான் செல் இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் ம் நம்ம கொண்டு வரதுக்கு அட்ரஸுக்குனே ஒரு கீவேர்ட் யூஸ் கீவேர்டு, பண்ணலாம். அட்ரஸுக்குனே ஒரு கீவேர்டு. ஓகே 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 அட்ரஸ்ன்ற அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் கொண்டு வரும். ஓகே ஓகே அட்ரஸ் கீவேர்ட். ஓகே ஓகே அதே மாதிரி ரோக்கு வந்து அந்த ரோ என்ன எத்தனாவது ரோல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ம் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு கொடுத்துட்டு ம் அந்த அதே XLOOKUP ஃபங்க்ஷனை நான் இங்க பேஸ்ட் பண்றேன். ம் ம் அது படிச்சுன்னா எனக்கு 6வது ரோ ஜான்சன். ஆறாவது ஓகேங்களா? ரோ ஜான்சன். ரைட்டு. இந்த பக்கம் வந்து 6வது ரோ ஜான்சன். ஓகே ஓகே அதே மாதிரி காலம் கொண்டு வரதுக்கு ம் காலம் ம் ம் காலம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு ம் 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 அதே வந்து கொடுத்துட்டேன்னா எனக்கு எந்த காலம்னு சொல்லும். எந்த காலம்னு வந்துடும். இப்போ நான் டி இதுக்கேற்ற காலம். மாதிரி ஆட்டோமேட் பண்ணியாச்சு. ஸோ டி இப்போ வந்து நான் காலங்கனால இந்த 4 வருது இது. டி காலங்கனால 4 வருது. ரைட்டா? டி காலம்ன்றதுனால 4 வருது. ஓகே ஓகே இதை வந்துட்டு வேற ஏதாவது நேம் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு அங்க மாறும். ஆனா காலம் மாறாது, ரோ மட்டும் தான் மாறும். ரோ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் இருக்கிறது வந்து 8வது ரோ. 8வது ரோ எனக்கு 8வது ரோ நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே அதே ஓகே மாதிரி காலம் எனக்கு சேம் மாறுச்சுன்னா அது காலம். காலம் மாறும். ஓகே ஓகே சேம் காலம்னா 4 ஓகேங்களா? இருக்கு. ஓகே இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இதுதான் பண்ண வந்து முடியும் நமக்கு. ரைட்டுங்களா? ஓகே இது XLOOKUP-ல பண்ணலாம். ஓகே VLOOKUP-ல இந்த கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே ஓகேங்களா? இதே வந்து XLOOKUP-ல வச்சுட்டு நம்ம வேற ஏதாவது இன்னொன்று டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று வச்சிருக்கேன். ஓகே இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நேம் இங்க இருக்கு, எனக்கு மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் சப்ஜெக்ட் அதே மார்க்ஸ் இருக்கு. ஓகே இப்போ வந்து நான் இந்த ஜான்சனோட டோட்டலா டோட்டல் ஸ்கோர் மேக்ஸ் எல்லாமே தனியா இங்க டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா XLOOKUP அதே மாதிரி சர்ச் ஜாக். ஓகேங்களா? ஆமா லுக்அப் ரேஞ்ச் வந்துட்டு நான் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஆமா ரிட்டர்ன் டைப் வந்துட்டு நான் இந்த ரிட்டர்ன் டைப் எடுத்துக்கிறேன்னா டோட்டல் ரிட்டர்ன் டைப் எடுத்தேன்னா எனக்கு இந்த ஒரு இடத்துல நான் ஃபார்முலா போட்டாலே போதும். க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஜாக்கோட டோட்டல் மேக்ஸ் ஸ்கோர் வந்துருச்சு. மேக்ஸ் பிசிக்ஸ் இங்கிலீஷ் அவங்களோட ஸ்கோர் வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து 86 89 69. ஓகே இந்த ஸ்கோர் எடுத்துருக்கோம். ஓகே ஃபைன். ஓகே ஜி. டோட்டலா அவங்களுக்கு மட்டும் தனியா எடுத்துட்டு வந்தேன். இப்போ லார்ஜ் நம்ம டேட்டா செட்ல இருந்து தனியா இது மட்டும் எடுத்துட்டு வரதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் நேம் சேஞ்ச் பண்றேன்னா சார்லஸ் சேஞ்ச் பண்ணேன்னா சார்லஸோட ஸ்கோர் அதே கருத்த மாதிரி வாங்கிருக்கு. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃபார்முலா இங்க ஒரு இடத்துல தான் போட்டிருக்கோம். ஓகே 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 ஓகேங்களா? இதுதான் ரெஃபரன்ஸ் பேஸ்ட். இது வந்து VLOOKUP-ல உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. VLOOKUP-ல நீங்க ரெஃபரன்ஸ் போட்டு இது மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஒரு செல்லுக்கும் நீங்க போயிட்டு வேல்யூ VLOOKUP போடணும். அதான் அதனால ஒரு வாட்டியும் ஸ்டாட்டிக் அது ஒரு செல்லு நீங்க உள்ள போயிட்டு நீங்க VLOOKUP போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வரும். அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு VLOOKUP XLOOKUP-ம் டிஃபரன்ஸ் இருக்கு. சூப்பர் ஜி. ஓகேங்களா? ஓகே இன்னைக்கு இது இந்த தகவல் இன்னைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதில் நம்ம அடுத்தது இன்றைக்கி வந்து நம்ம வந்து வி லுக்கப் எக்ஸ் லுக்கப் பார்த்தோம். முக்கியமாக டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். வி லுக்கப் ஸ்டாட்டிக்கு, எக்ஸ் லுக்கப் வந்து டைனமிக்கு. அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காட்டினீங்க. காலம் எடுக்கிறது, ரோ எடுக்கிறது, அப்புறமேட்டு எப்படி அந்த வேல்யூஸ் கொண்டு வரது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அருண். நம்ம இது ரொம்ப நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.